தீ விபத்திற்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி ஒரு வாரத்திற்கு பிறகு இன்று தொடங்கியது. அப்போது கட்டடத்தின் ஒரு பகுதி மளமளவென இடிந்து விழுந்தது. இடிக்கும் பணிகள் இன்று மாலைக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சென்னை சில்க்ஸ் கட்டட இடிப்பு பணிகள் இன்று காலை மீண்டும் தொடங்கின. பணிகள் தொடங்கிய சிறிது நேரத்தில் கட்டடத்தின் ஒரு பகுதி மளமளவென இடிந்து விழுந்தது. கட்டடம் இடிப்பு பணிகள் மீண்டும் தொடங்கியதை அடுத்து அப்பகுதியில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டன. கீழே 2 மாடிகளை உடைச்சி அதில் ரப்பீஸ்லாம் ஃபில் பண்ணி ஒரு 20 அடி ரேம்ப் போட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மேலே இருக்க டாப் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு காலத்துக்கு முதல்ல வீக் பண்ணோம். ஃபஸ்ட்டு காலத்தை வீக் பண்ணதுக்கப்புறம் பில்டிங் லைட்டாக அந்த பக்கம் கொஞ்சம் சேக் ஆச்சு லெஃப்ட் சைடில். அதுக்கப்புறம் செகண்ட் காலத்து நேரம் அந்த சென்னை சில்க் போர்டுக்கு நேராக ஒரு காலம் இருக்கும், அந்த காலத்தை வீக் பண்ணோம். அந்த காலத்தை வீக் பண்ணால் பில்டிங் அப்படியே கீழே உட்காந்துருச்சு. ஓரளவுக்கு பாதி பில்டிங் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்க பில்டிங் இன்னும் ஈவினிங் சாயங்காலம் மாலைக்குள் முடிச்சு கொடுத்துருவோம். சென்னை மௌலிவாக்கம் கட்டடம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டதை போன்று இந்த கட்டடத்தை இடிக்க முடியாததற்கு காரணம் என்ன என்பது பற்றியும் ஒப்பந்ததாரர் விளக்கினார். வெடிமருந்து வைக்கிறதுக்கு பில்டிங் நல்ல ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் உள்ளே போய் ட்ரில் பண்ணி நாங்கள் ஜெலட்டின் குச்சி உள்ளே வைக்க முடியும். அதுக்கு பில்டிங் முதல்ல நல்லா இருந்தால் தான் வெடிமருந்து வைக்க முடியும் உள்ளே கொண்டு போய். இந்த மாதிரி ஃபயரான பில்டிங் யாருமே உள்ளே போகவே முடியாது. முதல்ல உள்ளே போகவே முடியாது. வெடிமருந்து வைக்கிறது கூட உள்ளே போகவே முடியாமல் எப்படி வைக்க முடியாது, அந்த வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது சுற்றி உங்களுக்கு இடம் இருக்கணும். ஒரு 100 மீட்டர் சுற்றி இருந்தால் தான் அந்த வெடிமருந்து வைக்கும்போது அந்த பில்டிங் கீழே விழும்போது எதுவும் ஆகாது. கட்டட இடிபாடுகளை அகற்ற 100க்கும் மேற்பட்ட லாரிகள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் ஒப்பந்ததாரர் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள 7 அடுக்குமாடி கொண்ட சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் கடந்த மே 31ஆம் தேதி அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. தீ அணைக்கப்பட்டதை அடுத்து கட்டடத்தை இடிக்கும் பணிகள் நடந்து வந்தன. இடிப்பு பணிகளுக்காக கொண்டுவரப்பட்ட ஜாக்கட்டர் எந்திரத்தில் சிக்கி அதன் ஊழியர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து கடந்த ஒரு வார காலமாக கட்டட இடிப்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. புதிய தலைமுறைக்காக சுபாஷ்.